அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விதுர்ஷன். இது உங்கள் விதுர்ஷன் டீகோட்ஸ். இன்னைக்கு நாங்க இந்த காணொலியில என்ன விஷயங்களை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, இலங்கையில கட்டணங்களை செலுத்துறதுக்காக புதிதாக ஒரு தளம் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த தளத்தினோட பேர் தான் வந்துட்டு கவர்மெண்ட் பே, அதாவது கோபே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோபே பற்றி தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இந்த கோபே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதனுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இந்த தளத்தை வந்துட்டு இலங்கையில அறிமுகப்படுத்தினதால இலங்கையினுடைய பொருளாதாரத்துல எப்படியான தாக்கங்கள் எல்லாம் நடைபெற போகுது அப்படின்றது தான் பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு புதிதாக இந்த டிஜிட்டல் பொருளாதாரம் என்கின்ற ஒரு அமைச்சு வந்துட்டு உருவாக்கப்படுது. இந்த அமைச்சினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இலங்கையை வந்துட்டு டிஜிட்டல் மயமாக்கணும். அதாவது இந்த பாரம்பரிய முறையிலிருந்து ஒரு டிஜிட்டலுக்கு ஏற்ற மாதிரி இலங்கையை மாத்தணும் அப்படின்றதுதான் இந்த அமைச்சினுடைய நோக்கமாக இருந்தது. இந்த அமைச்சு வந்துட்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில தான் இயங்கி கொண்டு இருக்குது. அந்த அமைச்சினுடைய ஒரு ஸ்டெப்பா வந்துட்டு நாங்க இந்த கோபே அறிமுகப்படுத்தப்பட்டதை சொல்லலாம். அந்த வகையில நேற்றைய தினம், அதாவது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில இந்த கோபே வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது, அதாவது லான்ச் பண்ணப்பட்டிருக்குது. இலங்கையில வந்துட்டு இந்த கட்டணங்கள் எல்லாத்தையும், அதாவது குறிப்பா இந்த அரசு திணைக்களங்கள், அதே போல அரசு நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்கள் எல்லாத்தையும் இந்த கோபே மூலம் மக்களால இலகுவாக கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன சொன்னா, பாரம்பரிய முறையில நாங்க பார்த்தோம்னு சொன்னா நீண்ட வரிசையில நின்று மெனுவல் ஒவ்வொன்றையும் எழுதி அப்படியான முறை தான் காணப்பட்டது. அதுக்கு மாற்றீடா வந்துட்டு நாங்க டிஜிட்டல் மயமாகணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த கட்டணங்கள் எல்லாத்தையும் இந்த கோபே மூலமாக எங்களுக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாகவே வந்துட்டு நாங்க எங்களோட கட்டணங்கள், அதாவது மின்சார கட்டணம், அதே போல வந்துட்டு நீர்க்கான கட்டணங்கள் எல்லாத்தையும் எப்படி பேங்க்ல நாங்க அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு கட்டுறோமோ அதே மாதிரி தான் இந்த கோபேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஏன்னு சொன்னா, இந்த கோபே அப்படின்றதுக்கு வந்துட்டு தனியான ஒரு ஆப் வந்துட்டு இல்ல. இப்ப இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஜிபே, பேடிஎம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உடனே பணத்தை வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சாதாரணமா ஒரு டீ கடையில இருந்து அதி உயர்ந்த உணவகங்கள் வரைக்கும் சொல்லி எல்லா இடங்கள்லயும் இந்தியாவில இது எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான இந்த டிஜிட்டல் பொருளாதார முறை எல்லா நாடுகள்லயும் இருக்குது. இலங்கையில அப்படியான முறை இல்லாட்டி கூட அதனுடைய ஒரு ஆரம்ப கட்டமா நாங்க இந்த கோபேயை வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில வந்துட்டு ICT ஏஜென்சி, அதே போல லங்கா பே, அதே போல இலங்கையினுடைய மத்திய வங்கி, இப்படியான நிறுவனங்களுடைய ஒரு கூட்டணைவுல தான் இந்த கோபே என்ற இந்த தளம் வந்துட்டு அறிமுகமாகி இருக்குது. இதனுடைய ஆரம்ப கட்டமா இலங்கையில இருக்கிற ஒரு 16 நிறுவனங்கள், குறிப்பா சில பிரதேச செயலகங்கள், பல்கலைக்கழகங்கள், அரச நிறுவனங்கள் சொல்லி 16 அரசு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களை உள்ளடக்கியதாக இந்த தளம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அதே போல வந்துட்டு எதிர்காலத்தில் இது 30 நிறுவனங்களை உள்ளடக்கி அது இன்னும் போக போக என்ன செய்யலாம், அதனுடைய அந்த நிறுவனங்களுடைய எண்ணிக்கை விரிவடைஞ்சு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கோபே அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு இணையதளமும் இருக்குது. அதுல போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில www.gopay.lk அப்படின்றதுதான் இதனுடைய வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க இந்த கோபே சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில இது எல்லாருக்கும் பயனுள்ள ஒன்றாக இருக்கும். என்று சொன்னா, நாங்க கையடக்க தொலைபேசியில இருந்தே ஒரு கட்டணத்தை செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அது இலங்கையில மட்டுமில்ல, வெளிநாட்டிலிருந்தும் செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கிறது உண்மைக்குமே ஒரு மக்களுக்கு பிரயோசனமான விஷயமா தான் இருக்குது. அந்த வகையில இந்த கோபே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க போயிட்டு என்ன செய்யணும்னு சொன்னா, எங்கட பிரைமரி டேட்டாஸ் அதை கொடுக்க வேண்டி இருக்கும். அதாவது எங்கட ஃபுல் நேம், அதே போல எங்கட NIC நம்பர் போன்ற தரவுகளை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு வந்துட்டு நாங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட்டணம் செலுத்த போறோம் அப்படின்றதுக்குரிய தரவுகளை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில நிறுவனங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த நம்பரை நாங்க முன்னுக்கே அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த நம்பர்ஸை இன்புட் பண்ணி அதுக்கு பிறகு கட்டணங்களை செலுத்தக்கூடிய மாதிரி ஒரு போக்கு தான் இருக்குது. அதே போல இந்த கோபே கொண்டு வந்ததால இலங்கையில என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குது, அதே போல என்ன மாதிரியான பாதகமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நாங்க முதல்ல பார்ப்போம். முதலாவது சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய அரசு துறை வருமானத்தை வந்துட்டு அதிகரிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கோபே மூலமாக இலங்கையர்கள் மட்டும் இல்லாம இலங்கையை தாண்டி வெளிநாடுகள்ல வாழக்கூடிய இலங்கையர்கள் கூட கட்டணங்களை செலுத்திக் கொள்ளக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இந்த கோபேயில இருக்குது. அதே போல மிக முக்கியமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா,
இலங்கையில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனையாகவும் அடையாளம் காணப்படுறது இந்த லஞ்ச ஊழல். இந்த லஞ்ச ஊழலை இதன் மூலமாக எங்களுக்கு குறைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னன்னு சொன்னா, ஒரு கட்டணத்தை ஒரு ஆள் செலுத்தும் போது சில நேரம் அந்த கட்டணங்களை செலுத்தாம அதுக்கு லஞ்சத்தை வாங்குற போக்கு இலங்கையில காணப்படுது. கிடைக்கப்படுற கட்டணங்கள் உரிய திணைக்களங்களுக்கு போய் சேருதுன்னு சொன்னா, போய் சேர்றதுக்கு இடையிலேயே அது கொள்ளையடிக்கிறதுக்கான அல்லது ஊழல் செய்யப்படுற போக்கும் இலங்கையில காணப்படுது. இப்படியான முறைகளை வந்துட்டு என்ன செய்யலாம், குறைச்சு கொள்ளலாம். அதே போல அன்னன்னைக்கு எவ்வளவு அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கின்றது, அதாவது அரச நிறுவனங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது அப்படின்றதையும் இந்த கோபே மூலமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல வந்துட்டு மிக முக்கியமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கையில இந்த டிஜிட்டல் பொருளாதாரம் வந்துட்டு வளர்ச்சி அடையும். அதால இலங்கையுமே வந்துட்டு ஒரு சர்வதேச ரீதியில அல்லாட்டி ஒரு சர்வதேச இந்த டிஜிட்டல் மயமாக்குதலுக்கு இலங்கையும் உட்படுத்தப்படும். இலங்கையில் இருக்கிற மக்களினுடைய இந்த டிஜிட்டல் அறிவு அப்படின்றதும் மேம்படும் அப்படின்றதும் இதனுடைய மிக முக்கியமான ஒரு நன்மையா சொல்லப்படுது. அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு நன்மை என்னன்னு சொன்னா, இலங்கையிட இந்த அரசாங்கத்தினுடைய செலவீனம் வந்துட்டு குறைவடையும். அதாவது என்னத்துக்கான செலவீனம் என்று சொன்னா, குறிப்பா பண அச்சிடுதலுக்கான இந்த செலவீனம் வந்துட்டு குறைவடையும். ஏன்னு சொன்னா, இந்த டிஜிட்டல் முறையில அல்லாட்டி டிஜிட்டல் பணத்தை நாங்க வந்துட்டு பயன்படுத்துறதால மக்கள் மத்தியில இந்த பணப்புழக்கம் என்றது குறைவடையும். அப்படி பணப்புழக்கம் குறைவடையதால அரசாங்கம் இந்த பணத்தை அச்சிட வேண்டிய தேவை வந்து குறைவடையும். அப்படி பணத்தை அச்சிடுற தேவை குறைவடைகின்ற போது அந்த பணத்தை அச்சிடுறதுக்காக அரசாங்கம் செலவிடுகின்ற கணிசமான தொகையை வந்துட்டு குறைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவுமே வந்துட்டு இந்த கோபே கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு சாதகமான பண்பா இலங்கை பொருளாதாரத்துல எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில தீமைகளும் இந்த கோபே இல்லாட்டி இந்த டிஜிட்டல் பொருளாதாரத்தால இலங்கையில இருக்குது. அதுல முதலாவது பாதகமான இயல்பா என்ன சொல்றாங்களேன்னு சொன்னா, இந்த ஃபெயில் டிரான்சாக்சன், அதாவது நாங்க ஒரு கட்டணத்தை செலுத்தும் போது அதுல ஏதாவது தவறுகள் ஏற்பட்ட அதுக்குரிய அந்த ரீஃபண்ட்ஸை வந்துட்டு உடனடியாக திருப்பி கொடுக்க மாட்டாங்க. சில நேரம் கிடைக்காமலும் போகலாம். சில நேரம் அந்த நிறுவனத்தை நாங்க தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட இருந்து இந்த ரீஃபண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய, அதாவது பணத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறதும் இந்த இதனுடைய அந்த கோபேயினுடைய ஒரு பாதகமான ஒரு பண்பா எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த கோபேக்கு சொல்லி தனியான ஒரு மொபைல் ஆப் வந்துட்டு இல்ல. இந்த ஆப் இல்லாதால நாங்க எந்த பேங்க் ஆப் யூஸ் பண்றோமோ அதனூடாகத்தான் நாங்க கட்டணங்களை செலுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்ட்ஸா பார்க்கப்படுகிறது. அதே போல வந்துட்டு இந்த டிஜிட்டல் முறையை கையாள தெரியாதவர்கள், அதே போல வயதானவர்களுக்கும் இந்த கோபே மூலமாக தங்களோட கட்டணங்களை செலுத்திக் கொள்றதுல ஒரு சிரமம் இருக்கும் அப்படின்றதும் இதனுடைய ஒரு பிரதிகூலமான ஒரு பண்பாடுகளால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல இந்த பாரம்பரிய முறை சார்ந்து கட்டணங்களை செலுத்துறதுக்கு சொல்லி ஒரு சில அலுவலர்கள் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு குறுகிய காலத்துக்கு ஒரு வேலை இழப்பை சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இந்த கோபேயினுடைய ஒரு பாதகமான இயல்பா இல்லாட்டி பண்பா எங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். எது எப்படி இருந்தாலும் புதுசா ஒரு விஷயத்தை நாங்க வரும்போது அல்லது புதுசா ஒரு விடயம் அறிமுகமாகும் போது அது மக்கள் மத்தியில் அது பழக்கப்படுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். உதாரணமா இந்த ஏடிஎம் கொண்டு வந்த டைம் நிறைய பேர் என்னது ஏடிஎம் பயன்படுத்துறது தெரியாம இருந்தாங்க. ஆனா காலப்போக்குல அதை எல்லாருமே வந்து என்ன செஞ்சாங்க, பழகி கொண்டாங்க. அந்த மாதிரி பல பாதகமான சில பண்புகள் இந்த கோபேயில இருந்தா கூட மக்கள் அதுக்கு பழக்கப்பட்டு, அதாவது மக்களுடைய பாவனைக்கு அது வருகின்ற போது அந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்றதும் இலங்கையும் ஒரு டிஜிட்டல் மயமாகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முதற்படியாக அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடிச்சு கொள்றேன். இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பகுதியில தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.